வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. யாரும் எனக்காக இறக்கப்பட வேணாம், எனக்காக பாவப்பட வேணாம், எனக்காக கண்ணீரும் விட வேணாம். ஏன்னா இது நானே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை. இதிலேருந்து நானே வெளியே வந்துக்கிறேன். அண்ணே, நீங்கள் எதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்ட அந்த பொம்பளைக்கிட்ட? அவள் ஒரு ராட்சசியாக இருக்கா. அவகிட்ட எதுக்குன்னே அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு எங்கள் முன்னாலேயே வந்துக்கிட்டு விளக்கமாற கொண்டு வந்து தூக்கி போடுறதும், இதை நீ பேசிப்பார், உன்னை நான் அடித்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர், மாப்பிள்ளைங்க ரொம்ப பேர், ஏமாமா உனக்கு இந்த வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, உன் பிள்ளைய இருக்காங்க, உன் பேரே இருக்கேன், உன் பொண்டாட்டி வந்து இப்படி வந்து சுகையிலுன்னு அடுத்தவங்க பேரை சொல்லி லவ் யூ அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் யார் மாமா? நீ தானே மாமா. நீ உன் குடும்பத்தோடு ஒழுங்காக ஒற்றுமையாக இருந்திருந்தா இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமா? இந்த அவமானம் நீ பட வேண்டிய அவசியமா? அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க. நேற்று என்ன நடந்துச்சு? யாரெல்லாம் 10 மணி லைவ் பார்க்கலையோ அவங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் மாத்திரம் சொல்கிறேன். இவளை வந்து நான் சும்மா இங்கிலீஷில் ஒரு 2 வார்த்தை, இந்த ஹார்ஸ் ஃபேஸு, அப்புறம் வந்து யூரின் ஸ்ட்ரீட்டு ஸ்டாரு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவேன் தெரியுமா? இது வந்து ஒரு காமெடிக்காக நான் சொல்லிட்டு போகிறது. யாரோ ஒரு ஆள் வந்து கமாண்டில் வந்து நேற்று போட்டாங்கண்ணே, நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து அந்த அக்காவை திட்டுக்கணே, நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக நான் திட்டக்கூட இல்லை, அந்த கமெண்ட்டை தான் படித்தேன். உடனே பின்னால் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வாடகை பிடிச்சேன், உன் பொட்டாட்டி ஓடி போனவ, உன் பொட்டாட்டிக்கு இருப்பாயி சப்பி ஆனந்து, இப்போயும் காலையிலேயே அதான் பேசினான். காலையில் போட்ட வீடியோலேயே நைட்டு எவ்வளோ பெரிய சண்டை அடைஞ்சுங்கிறத நான் உங்களை சொல்லலை. நீங்கள் பாதியோடு அந்த வீடியோ வந்து லைவ் கட்டானது வரைக்கும் பார்த்தீங்க. அதில் கெட்ட வார்த்தையில் அவளை கிழிச்சிருந்தேன், அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேறு லெவல் ஃபைட்டு. அந்த ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள், கேமரா ஸ்டாண்டு, அதை எடுத்து ஒரு போர்டு கையில் ஊடால கையை கொடுத்துட்டா. மூஞ்சியை காட்டி தான் போட்டேன். இந்த வாய் பேசுமா, வாயை உடச்சி விட்றேன்னு சொல்லி மூஞ்சியை காட்டி ஒரு போர்டு போட்டேன். கையை ஊடால விட்டாதில் இந்த இடத்துல அடித்து கை இப்போ இப்படி புஷ்பமாக வீங்கிருக்கு, பஸ்பமாக வீங்கிருச்சு தண்டியில். அதுபோக அங்கே கிடந்த ஜாமா சட்டு செல்ஃபோனையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டேன். 2 ஃபோன் உடஞ்சி போச்சு. அவள் ஃபோன் ஒன்று உடஞ்சி நொறுக்கி போச்சு, என் ஃபோன் ஒன்று அடித்து நொறுக்கி போச்சு. ஆக மொத்தம் நேற்று மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா ஃபோனு நொறுக்கியிருக்கேன். 2 ஃபோனோட டிஸ்பிளே அவுட்டு. இனி அதை போய் வேலைக்கு கொடுத்தோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10,000 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. 5,000 ரூபாய் கொஞ்சம் டிஸ்பிளே கிடையாது. மிக்சரு டப்பா, ஒரு மிக்சரு டப்பா இருந்துச்சு, தூக்கி எறிஞ்சு வீடே மிக்சர் சிதறி, மாத்திரை டப்பாவை அடித்து தூக்கி எறிஞ்சு வீடே மாத்திரை கோலம் அடித்து தண்ணின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டு கண்ணாடி ஒன்று தான் உடையலை, மற்றபடி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி, அவளையும் அடித்து நொறுக்கி, அவள் இல்லவே இல்லைப்பா. காலையில் வீடியோவில் கூட அவள் சொல்லியிருப்பா, அதெல்லாம் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ட்டுருப்பா. ஆனால் அடி வாங்கினான், மாற்று வாங்கினான். பழைய அந்த சிக்கா வந்துட்டேன், மார்க்கெட் ரவுடி சிக்கா இருக்கேன் பாரு, அவன் வந்துட்டேன். வெளியே வந்து அவளை பிரித்து மேய்ஞ்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நல்ல மாதிரி, நான் வேணால் இழுப்பூருக்கு கிளம்பி போயிடவா, நான் என் ஊருக்கு போவேன், தாராளமாக போ, உன்னை யார் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து செம்பு தூக்க சொன்னாங்களே, இவன் என்னை விடவும் மாட்டா, வாழ விட மாட்டா, சாக விட மாட்டா. ஏன்னா என்னால் இவளுக்கு வந்து வருமானம் இருக்குது. முழுக்க பணத்துக்காக மாத்திரமே ஒரு குறிக்கோளோடு வாழ்கிற ஒரே ஆளுனா இவ தான். நைட்டு அம்புட்டு அடி வாங்கிட்டோம், காலையில் எல்லாத்தையுமே உதுத்துட்டான். மான மரியாதைலாம் என்னையே சொல்கிறீங்க நீங்கள், சூடு சுரணை இல்லாதவன், மான மரியாதை இல்லாதவன், கேவலத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்கிறேன் அப்படிம்பீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து அவளை விட ரோசம் அதிகமாக இருக்குது, மான மரியாதை எனக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் நேற்று அடி வாங்கினது அவள் தான் முழுக்க வாங்கினான். வாங்கிட்டு எல்லாத்தையும் உதுத்துட்டான். எதுக்கு அடித்தேன்? காரணம் இல்லாமல் நான் அடிக்க மாட்டேன். நான் எவ்வளவோ நாள் சொல்லியிருக்கேன், உனக்குள்ளே முழிச்சிக்கிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு, அது எப்போ வேணாலும் எந்திரிக்கும். அதனால் வந்து வேறு ஒன்றே வந்துடுவாங்க, உனக்கு எந்திரிக்க வேண்டியதே எந்திரிக்க மாட்டேங்குது, இதில் என்ன உனக்கு தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை நீ தட்டி எழுப்பி அது எந்திரிச்சு தள்ளிட்டாலும் பாங்க. உண்மையிலே எனக்குள்ளே ஒரு மிருகம் தூங்குது. நேற்று அது லேசாக எட்டி பார்த்துச்சு, அவ்வளோதான் உண்மை. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இவ்வளோ பேர் பார்க்குற மீடியாவில் எதுக்காக நான் 10 மணி லைவ் போடுறேன்? அதுக்கு வாங்க, எனக்குன்னு என்ன இருக்குது அதில்? சுயநலமாக நான் ஏதாவது யோசிக்கிறேன்னா, ஒரு 10 மணி லைவ் போட்டால் அதில் 1 மணி நேரம் வீடியோ போட்டு அதில் வர்ற வருமானத்தில் இவளுக்கு காலகாலத்தில் ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுப்போங்கிறக்காக தானே உட்காடுறேன். என்ன தான் முடியாட்டினாலும், இருமல் வந்தாலும், சளி இருந்தாலும், என்னால் எனக்கு காய்ச்சல் அடித்தாலும், என் உடல்நிலையே சரியில்லாமல் போனாலும் எதுக்காக உட்காடுறேன்? நைட்டு 10 மணி லைவு, சரி அந்த 1 மணி நேரத்தில் ஏதோ எனக்கு ஒரு $10-30 வரும், அதை வச்சு ஏதோ நம்ம இவளுக்கு ஏதாவது செஞ்சிடலாம், காலகாலத்தில் வீடு வாங்கி கொடுக்கலான்னு தானே செய்கிறேன். ஆனால் 1500 பேர் இருக்கிற லைவில் ஒரு விளக்கமாற கொண்டு வந்து தூக்கி போட்டு இப்போ நீ பேசி பாடுறா அப்படின்டா, அதே விளக்கமாற பிடிங்கி தலைகளை திருப்பிக்கிட்டு அவன் மண்டையில் முட்டேன்னு ஒரு போடு போட்டால் என்ன ஆகும்? ஆள் 3.25 அடி இருக்கா. இவன் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு நான் இருக்கிற ஹைட்டு 5.25. ஒரு கொட்டுனா பூமிக்குள்ளே புதஞ்சிருவா. அந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு இவளுக்கு எதுக்கு வாய்?
இவளுக்கு எதுக்கு இவ்வளோ பேச்சு? உன் ரவுடித்தனம் உன் இதெல்லாம் வந்து எப்போவோ முடிஞ்சு போச்சு. இப்போ நீ ஒரு டம்மி பீஸு. நான் வந்து உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இல்லைன்னா வெளியே கிளம்பி போன்றுவேன். ஆனால் ஜூ கொடுக்குறது நம்மக்கிட்டேயே. நான் இழுப்பூருக்கு போகிறேன், நான் திருப்பூருக்கு போகிறேன், நான் பாலவநாயகத்தோடய போய் வாழ்ந்துக்கிறேன். நேற்று நைட்டெலாம் எத்தனை மணி தெரியுமா தூங்கும்போது? 2:45 மணிங்க. அவ்வளவு நேரம் வரைக்கும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி அழுது ஒப்பாரி வச்சு ஒரே அழுக. கர்மம். எனக்கு கட்டி ஏறி வா, சண்டைக்கு வா, நான் தாராளமாக மோத தயார். அதை விட்டுவிட்டு அப்படியே மோதுனான். என் திருப்பி இன்னொரு கொட்டையவும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். கையை கொண்டுக்கிட்டு வந்தான். நான் பிடிச்ச அம்மிக்கு மண்டையோடு சேர்த்து செவுகள்லேயே கொடுத்தேன். நங்கு 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 நங்குன்னு கொடுல அப்படியே விட்டு நீ விடு, நானும் விட்டுறேன். அவன் வந்தா, வேணாம், எனக்கு வலிக்குது, நான் அழுதுருவேன்னு வடிவேல் டைலாக்லாம் பேசினான். நீ நான் இப்போ விட்றேன் உன்னைய. உன் முடி என் கையில் இருக்குது, உன் கூந்தல் என் கையில், அப்படியே கொண்ட உன் உச்சான முடி என் கையில் இருக்குது. நான் விடுறேன். திருப்பி நீ எந்திரிச்சு வந்துக்கிட்டு என்னைய தாக்கணும்னு நினச்சாலோ, திருப்பி வந்து என்னை வந்து பிடிச்சி வந்து அத்து விட்டு ஏதாவது வேடிக்கை பார்க்க நினச்சாலோ, அடுத்த நிமிஷம் இப்போ விழுந்ததை விட உனக்கு பல மடங்கு அதிகமான அடி விழுகும்னு சொன்னேன். இதெல்லாம் நான் சத்தியப்படி உண்மைங்க. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். இந்த வருங்க நோன்பு நாளதுமா நான் பொய் சொல்ல மாட்டேன். என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நேற்று நடந்தது அவளாக தான் வந்து விலகி போனான். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். நேற்று நடந்த ஃபைட்டு அப்படி ஒரு ஃபைட்டு. அவள் தான் எனக்கு கீழே இருந்தான், நான் அவளுக்கு மேலே இருந்தேன். விடவே இல்லை. வச்சு கொடுத்தே நல்லா செகுலை காட்டி அதோட வலிக்குது நீ விட்டுருன்னு கதறினதுனால சரி போய் தொலையிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, அவர் ரவுடி பீஸை தனத்தில் என்கிட்ட வைக்கக்கூடாது. நானே பெரிய ரவுடி, மார்க்கெட் சிக்கந்தர்னு எனக்கு ஒரு பேர் இருக்குது. அதை அப்போ நான் இருந்தேன். அதுவும் உண்மை தான், அதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறது என்னென்னா, அவளாத சரி வேணான்னு சொல்லி 2 பேரும் சமாதானமாக போனோம். அவளை அப்படி இருந்து என் உயிர் தளத்தில் கை வைக்கிறதுக்கு வந்தா. அதையும் நான் தடுத்துட்டேன். அவள் எப்போ எங்கிட்டு கொண்டு வந்து கையை கொடுப்பா? ஜப்பான் கலையை, சீனா கலைகளை, வர்ம கலைகளை, இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் பாட்டியாக மாறுவா, எல்லா விஷயமும் செய்வா. இப்போ அவளை வந்து எப்படி வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்காப்பு கலையை நான் கற்றுக்கிட்டேன். ஆக நான் ஒரு போதி தர்மர் மாதிரி தான். அவளை வந்து எப்படி அடிக்க வந்தால் எப்படி தடுக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ அடி வாங்கிட்டால, நல்லவளாக இருந்தால், ரோசக்காரியாக இருந்தால், ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவளாக இருந்தால், ஒரு புருஷன் கூடயே வாழ்க்கை நடத்தவளாக இருந்தால் இழுப்பூருக்கு போயிருக்கணும்ல. நேற்று நைட்டு அவளை வீரவசனம் பேசினான்ல, நான் காலையிலே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் பேக்கு எடுத்துகிட்டு கிளம்புறேன்னால, கிளம்பவே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாளில் சம்பளம் வந்துடும். இன்றைக்கி தேதி என்ன? 22, 24, 25 சேல்ரி வந்துடும். அப்போ சேல்ரி நான் இங்கிட்டு போயிட்டான்னு வைங்க, இந்த காசை கொண்டு போய் சுமிக்கு 50,000 ரூபா அட்வான்ஸ் காசை கொடுத்துருவேன், வீடு பார்க்க போயிடுவேன், இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணிடுவேன் அப்படின்ட்டு என்ன அடி. இந்த கடைசி பாருங்களேன், இந்த அதாவதுங்க சம்பளம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் அவன் என்னை அடிப்பா திகிடுதம்பா. ஆனால் அதே வந்து சம்பளம் வாங்க வரப்போகிற நாள் இன்னும் 2 நாளில் 3 நாளில் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிஞ்சால் பொட்டிப்பாம்பா அடங்கிடுவான். அப்படியே எது பண்ணாலும் வாங்கிக்கிடுவான். என்ன அடி தலையில் இடியே விழுந்தாலும் வீட்டை விட்டு நகல மாட்டான். ஏன்னா அடுத்து கேப்பில் கிடா வெட்டுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட சுமி ஃபோன் பண்ணிச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்னென்ன செய்யணும் நான் செய்கிறேன் உங்களுக்கு. சுகத்திலேருந்து, துக்கத்திலேருந்து, சந்தோஷத்துலேருந்து, படுக்கையிலேருந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி சுமி என்னை கூப்பிடுது. நான் சரி வேணாம், இவன் கூட வந்துட்டோம், இவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம எங்கே இருக்கோமோ இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி நான் இருக்கிறேன். ஆனால் இவன் பணத்துக்காக என்னை வந்து புணமாக படுக்க போட்டு கூட அதில் கூட காசு சம்பாதிப்பா போல். மற்ற எல்லா விஷயத்துலேயும் இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு முன்னாலெல்லாம் ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணீங்க. இப்போ ஏன் அந்த உதவிகளை நின்றுச்சு? யாருனால நின்றுச்சு? நல்லா யோசிச்சு பாருங்கள். இவளுக்கு ஒரு பொருள் நம்ம கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ஆன்லைன் சூப்பர் சாட்டு, ஆன்லைனு, இன்னும் வந்து எவ்வளவோ பேர் பிரியாணிக்கு போடுற காசு, எங்கள் அம்மா பாத்தியாவுக்கு போடுற காசு, இது போக எனக்கு பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்துமஸுக்கு, ரம்ஜானுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற காசை பூரா நான் வாங்கி அதை பூரா இவ கவட்டக்குள்ளேயே போட்டு நெப்புனேன். நான் உண்மையிலே வாங்கின காசை ஒரு 100 பேருக்கு சோறு போடுறேன்னு வாங்கினா அந்த 100 பேர் காசையும் 100 பேர்த்துக்கு செலவு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டு இருந்திருக்கும். எல்லாருமே என்னை விட்டு விலகி இருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அண்ணன் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பார், மாமா கரெக்டாக இருப்பார், அந்த காசை மக்களுக்கு செலவு பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் காசு வாங்குற வரைக்கும், என் பேரில் அக்கௌண்ட்டில் வர்ற வரைக்கும் பேசாமல் இருப்பாள். வந்ததுக்கப்புறம் எதுக்கு இப்படி பேர்த்துக்கு செய்யணும்? ஏன் ஒரு 20 பேருக்கு செஞ்சால் பத்தாதா? ஏன் ஒரு 50 பேருக்கு செஞ்சால் பத்தாதா? நீ எல்லாம் செஞ்சு உனக்கு என்ன பேர் இருக்குது? உன்னை எல்லோரும் புரோக்கரு மாமாக்காரன் தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னை அப்படியே மூளையை மழுங்கடிச்சு என் புத்தியை செயல்படாமல் செஞ்சதே இவ தான். 100க்கு 200% சொல்லுவேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிறான்.
ஆனால் கடைசி நேரம் என்னையவே அசிங்கப்படுத்தி நேற்று நடந்த விஷயம் என்னுடைய அவமானத்துடைய உச்சம். வாழ்க்கையில் இவ்வளோ அவமானம் நான் பட்டதே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. எத்தனையோ பேர் என்னை லைவில் திட்டுறாங்க, கமெண்டில் திட்டுறாங்க. இதெல்லாம் கூட ஒரு சாதாரணம். ஆனால் என் காசையே வாங்கி என்கிட்டையே தின்னுக்கிட்டு ஏன் சொத்தையும் தின்னுக்கிட்டு என் கூடயே குடும்பம் நடத்துகிறங்கிற பேரில் என்னை வாடகை புருஷனை அவமானப்படுத்தி என்னை மிச்சர் மாமான்னு அவமானப்படுத்தி அதில் வர்ற காசில் தின்னுக்கிட்டு இவ பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இவ புருஷனுக்கு அப்பப்போ சைடில் ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு செட்டிப்பாளையத்தில் சட்டிகள் உணவை ஒரு குதிரை மூச்சிக்காரி ஒரு மூத்தரச்சந்து ஸ்டார் அப்புறம் கட்டப்பை கருப்பி அதை என்ன சொல்லுவாங்க உட்பேக் பிளாக்கி எல்லாம் சொல்லுவேன். அங்கே இருந்தால் தானே நீ என்னை திட்டுவ அடிப்ப. இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேசும்போது உன்னால் என்ன பிடுங்க முடியும்? இப்போ பேசிட்டு நான் அங்கே போகிறேன்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டேன். நேராக கிளம்பி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என் சுதந்திரம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் பேரன் எல்லாரும் போய் பார்க்க போகிறேன். என்ன வேணுமோ தினம் போவேன். உடனே வந்துடுவா. நேற்று தானே போனேன், அரிசி வாங்கி கொடுத்தேன்டா, கோலா உண்டை கறி வாங்கி கொடுத்தேன்டா, இன்றைக்கி எதுக்கு போகிறேன்? அதை கேட்க நீ யார்? உனக்கு யார் அந்த அனுமதியை கொடுத்தா? நான் போவேன். என் குடும்பத்தை டெய்லி போய் பார்ப்பேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என் பேரன் வீட்டில் இருப்பேன். அவன் கூட சேர்ந்து விளையாடுவேன் கொஞ்சம் நேரம். என் மைங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாடுவேன், செஸ் போர்டு விளையாடுவேன். இல்லை இவ கூட சேர்ந்து தாயக்கட்டை விளையாடுவேன், உருட்டி உருட்டி விளையாடுவேன், மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன். சாயங்காலம் 6 மணி லைவில் சுமி கூட உட்காந்து வீடியோ போடுவேன். உன்னால் தடுக்க முடியுமா? ஏன்னா இன்னும் 2 நாளில் சம்பளம் வரப்போகுது. தடுக்க மாட்டா. பார்க்குறீங்களா? இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை மாத்திரம் பாருங்கள். இன்றைக்கி போகிறேன்னா போன்றுவேன். சம்பளம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலாக வச்சு நீ செய்ய பார்ப்பா. அதையும் நான் விடமாட்டேன், தடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதம்ல இந்த புல் அமௌண்ட் என் கையில் தான் இருக்கும். தான் வெளியே போடுறாங்க, கேட்டுக்கங்க. இந்த மாதம் புல் அமௌண்ட் என் கையில் இருக்கும். 10 காசு இவ கையில் கொடுக்க மாட்டேன். ஒரு நயா பைசா இவ கொடுத்து நான் செலவு பண்ணுங்கிற அந்த அடிமை வாழ்க்கை இனிமேல் வாழவே மாட்டேன். என் காசு, நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன். எனக்காக தான் என் மாப்பிள்ளைங்க எனக்கு சூப்பர் சாட் பண்ணுறாங்க, எனக்காக தான் லைவ் பார்க்கவும் வர்றானுங்க. அந்த வருமானத்தை நான் இனிமேல் உங்கள்கிட்ட நான் துளி கூட தரமாட்டேன். வருமானத்தை இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேனே? என்னைக்காவது எனக்கு அதில் 1000 கூட 500 கூட நான் கேட்டேனே? என் காசை தான் நான் செலவு பண்ண பார்க்குறேன் என் குடும்பத்துக்கு. இப்போ நீ தேவையில்லாமல் இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு மாத்திரம் இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நல்லா கேட்டுக்கங்க. அவள் எந்த லைவில் வச்சு விளக்கமாத்த தூக்கிட்டு என் முன்னால் வச்சு இனிமேல் நீ பேசிப்பார், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலோ அதே லைவில் அதே விளக்கமாறு எடுத்து அவ தலையில் அவளே அடிச்சுக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் சிக்காவை அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே தலையாக அடிச்சுக்கிறணும். செருப்பை கழட்டி அவளை அடிச்சுக்கிறணும். பிஞ்ச செருப்பு எடுத்து அவ தலையில் அவளே அடிச்சுக்கிட்டு இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் சிக்கா அப்படின்னு சொன்னாதான் சம்பள காசை எடுத்து அவள் முன்னால் நீட்டுவேன். இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும், வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்கணும். இனிமேல் இந்த தவறு நடக்காதுச்சுக்கா, உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன், உனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, நீயும் ஒரு யூடியூப்போட ஒரு நல்ல ஒரு செலிப்ரிட்டி தான். நான் தான் என்னை அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இல்லாமல் நான் இல்லை. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். ஒரு கை தட்டினா ஓசை வராது. என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி எல்லார் முன்னாலேயும் இன்றைக்கி லைவ்லையோ 6 மணி லைவ்லையோ இல்லை 9 மணி லைவ்லையோ என் காலில் விழுகணும். இல்லையா? விளக்கமாத்த எடுத்து அவளை அடிச்சுக்கிறணும். நான் செஞ்சது தப்பு தான் நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி அடிச்சுக்கிறணும். அப்போ தான் சம்பளமும் போகும், அந்த வீட்டில் உட்காந்து வீடியோவும் போடுவேன், 9-10 மணி லைவும் நான் வருவேன். இல்லையா? அதே 9 மணி லைவு நீ போடும்போது அதே விளக்கமாரை எடுத்து சோபாவில் நீ உட்காந்து லைவ் போடுற அதே சோபா மேலே நான் தூக்கி போடுவேன். இல்லைன்னா உன்னை அதை எடுத்தே 2 சாத்துவேன். இதுக்கு சம்மதமாக இருந்தால் நீ என் கூட இருக்கலாம், வாழலாம். இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லை. இழுப்பூருக்கு பொட்டியை கட்டிட்டு நீ கிளம்பு. இதுதான் இன்றைக்கி என் முடிவு. இன்றைக்கி தான் நான் ஒரு ஆம்பளையாக ஒரு வீரத்தோடு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இனிமேல் பழைய சிக்கா, மார்க்கெட் சிக்கந்தர், மார்க்கெட் ரவுடி சிக்கா அதை மாறிட்டேன். இனி யாராலையும் என்னை தடுக்கவும் முடியாது. இவ்வளோ மாதிரி ஆளுகளெல்லாம் இந்த தூசி மாதிரி இந்த இதுக்கு சமௌண்ட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்துக்கலாமா? வீரத்தோடு இருக்கேன். வாங்க கமெண்டில் என்னுடைய வீரத்தை பாராட்டுங்க. பாய்.